ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க நதானியன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு ஹாப்பியாக போயிட்டு இருக்க அவங்க லைஃப். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களுக்காக நம்ம ஹீரோவை அவங்க பாய் ஃப்ரெண்டாக நடிக்க வைக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயும் டாப்பர், அதே மாதிரி அத்லெட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே டாப்பராக இருக்காரு. கேம்பஸில் செலக்ட் ஆகி வேலைக்கும் போயிருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏன் நடிக்கிறாங்க, எதுக்காக நடிக்கிறாங்க, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டு பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக லிப்சிங்கோட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பார்ட் வைஸ் பார்க்கும்போது நம்ம 11 படங்களில் பார்த்து பழகப்பட அதே ஸ்டோரி பார்ட் தான். ரொம்பவே அழகாக பழசான ஸ்டோரி பார்ட்னே சொல்லலாம். அது பெர்ஃபார்மன்ஸில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் கேரக்டரும் ஓரளவு நீட்டாக எழுதியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் வர லவ் போர்ஷன்ஸும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, பயங்கர கிரிஞ்சா இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவு நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி படத்தில் வர எமோஷனல் சீன்ஸும் சுத்தமாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபில ஓகேவா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்லாம் பரவாயில்லாம இருக்கு. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அது இஷ்டத்துக்கு ஏனோ தானோன்னு போதே தவிர சுத்தமாக சுவாரஸ்யமே இல்லை படம். அது மட்டும் இல்லாமல் பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளே ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.